ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாட்ஸ்அப்பை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், வாட்ஸ்அப்பில் ஒரு நியூ ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் போடுற ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்டேட்டஸாக இருக்கலாம். இந்த மாதிரியான அப்டேட்டுகளை நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் இந்த ரெண்டுக்குமே நீங்கள் போடுற ப்ரொஃபைலாக இருக்கலாம் அல்லது ஸ்டேட்டஸாக இருக்கலாம், ரெண்டுமே உங்களோட ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமுக்கு ஒன் ஷாட்லேயே அப்டேட் ஆகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப்லேயே இதை நீங்கள் செய்து கொள்ள முடியும். அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களாலேயும் வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணுற ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கலாம் அல்லது ஸ்டேட்டஸாக இருக்கலாம். இது ரெண்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமுக்கு அப்டேட் பண்ணிக்கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட், இதுக்கு பெஸ்ட்டுக்கு உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு கீழ் லைனில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்குள்ளே 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இதில் செட்டிங் ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். கிளிக் பண்ணது நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேஸ்புக் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. இது எனேபிள் பண்ணாமல் டிசேபிள்டு இருக்குது. இதை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் கண்டினியூ அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்து அக்ரி அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டும் கேட்கும். அதை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மெட்டா அக்கௌண்ட்டில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கனெக்ட் ஆகிடும். இதை கனெக்ட் பண்ணதும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ப்ரொஃபைலாக இருக்கலாம் அல்லது ஸ்டேட்டஸாக இருக்கலாம், எது போட்டாலும் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஆட் பண்ணின இந்த 2 ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமுக்கும் அதே ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ரொஃபைல் பிக்சர் என்ன செய்யும்னு சொன்னால் அதுலேயும் அப்லோட் ஆகி கொண்டிருக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபேஸ்புக்கில் போடுற ஒவ்வொரு ப்ரொஃபைல் பிக்சராக இருக்கலாம் அல்லது ஸ்டேட்டஸாக இருக்கலாம், இது ரெண்டுமே என்ன செய்யும்னு சொன்னால் ஓட்டோவாக இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்லேயும் அப்லோட் ஆகிக்கொள்ளும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள்.